உங்கள் சிந்தனைக்கு. இறையியல் கோட்பாடுகளில் கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம் என்கிற கருத்து மிக முக்கியமானது. யூனியன் வித் கிரைஸ்ட். இந்த வார்த்தை விசுவாசிகள் கிறிஸ்துவோடு உள்ள உறவுகளை அடிப்படையாக கொண்டது. இதை 4 வகையாக பிரிக்கலாம். 1. இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன். ஐ ஆம் இன் கிரைஸ்ட். 2. எனக்குள் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். கிரைஸ்ட் இஸ் இன் மீ. 3. நான் கிறிஸ்துவைப் போல் இருக்கிறேன். ஐ ஆம் லைக் கிரைஸ்ட். 4. கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். ஐ ஆம் வித் கிரைஸ்ட். இந்த 4 வகை கருத்துக்களும் ஒன்றல்ல. இந்த காணொளியில் கிறிஸ்துவுக்குள் நான் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாம். நமது இரட்சகராய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு என்கிற என்னுடைய வேத தியானத்தை கிரமமாக கேட்டு வர உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நாம் தியானிக்க போகிற தலைப்பு எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்றால், யூனியன் வித் கிரைஸ்ட், அதாவது கிறிஸ்துவோடு நமக்குள்ள ஐக்கியம் என்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கலாம். கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுதல் என்பது ஏதோ நாம் இந்த உலகத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் நம்முடைய வாழ்க்கையில் தொடங்குகின்ற ஒரு காரியம் அல்ல. அது இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தபோது தொடங்கப்பட்ட ஒரு காரியம் அல்ல. உலகங்கள் உருவாவதற்கு முன்பும் உருவாக்கப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட உறவு அல்ல. கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம் என்பது நித்தியமாக நித்தியத்தில் பிதா வைத்திருந்த திட்டத்தின் அடிப்படையில் ஏற்பட்டதுதான். கிறிஸ்துவோடு நமக்குள்ள ஐக்கியம் என்பது முதலில் அடிப்படையாக புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம். இந்த சத்தியத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டால், பிதாவாகிய தேவன் நம் மீது வைத்துள்ள அந்த அனாதி திட்டம், அந்த அனாதி அன்பு, நித்திய அன்பு என்ன என்பதை, அதனுடைய ஆழம், உயரம், அகலம் என்ன என்பதை நாம் சரியாக உணர்ந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுவது என்பது பல்வேறு நிலைகளை சார்ந்தது, பல்வேறு உறவுகளை சார்ந்தது. கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுதல், யூனியன் வித் கிரைஸ்ட் என்பது ஒரே ஒரு வார்த்தையில், ஒரே ஒரு சென்டென்ஸில் சொல்லக்கூடிய ஒரு காரியம் அல்ல. அது ஒரு விசுவாசிக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள பல்வேறு உறவுகளை அடிப்படையாக கொண்டதுதான் அந்த யூனியன் வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுகிற என்கிற காரியம் என்பது ஒரு விசுவாசிக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள பல்வேறு வகையான உறவுகளை அடிப்படையாக கொண்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால், we can summarize the union of Christ as several different relationships between believer and Christ, through which the Christian can receive every benefit of salvation. மறுபடியும் சொல்கிறேன், we can summarize several different relationships between believers and Christ, through which the Christian can receive every benefit of salvation. நம்முடைய இரட்சிப்பின் மூலம் பெறக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்பது கிறிஸ்துவுக்கும் விசுவாசிக்கும் உள்ள பல்வேறு உறவுகளின் அடிப்படையாக கொண்டது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுதல், கிறிஸ்துவோடு ஐக்கியமாகுதல், யூனியன் வித் கிரைஸ்ட் என்பது 4 வகையான காரியங்களை கொண்டதாக இருக்கிறது என்று அநேக வேத பண்டிதர்கள் நமக்கு உணர்த்துகின்றனர். ஒன்று என்னவென்றால், ஐ ஆம் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் நான். அடுத்தது என்னவென்றால், தி கிரைஸ்ட் இஸ் இன் மீ, கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். அடுத்ததாக, ஐ ஆம் லைக் கிரைஸ்ட், நான் கிறிஸ்துவை போல் இருக்கிறேன். இறுதியாக, ஐ ஆம் வித் கிரைஸ்ட், நான் இயேசுவோடு இருக்கிறேன். நான் இயேசுவுக்குள் இருக்கிறேன், இயேசு எனக்குள் இருக்கிறார், நான் இயேசுவை போல் இருக்கிறேன், இயேசுவுடன் நான் இருக்கிறேன் என்கிற 4 வகையான கருத்துக்கள் ஒரே நிலையை கொண்டதல்ல. ஒவ்வொரு வார்த்தைக்கும் பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. ஐ ஆம் இன் கிரைஸ்டுக்கும் கிரைஸ்ட் இஸ் இன் மீக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவை இரண்டும் ஒரே அர்த்தத்தை கொண்டவைகள் அல்ல. அதுபோல் ஐ ஆம் லைக் கிரைஸ்டுக்கும் கிரைஸ்ட் இஸ் வித் மீக்கும், அதாவது நான் இயேசுவை போல் இருக்கிறேன், இயேசு என்னோடு இருக்கிறார் என்கிற கருத்துக்கும் பல வகையான வித்தியாசங்கள் உண்டு. இந்த 4ம் ஒரே காரியத்தை சொல்லப்பட்டாலும் அதற்கு பல வகையான வித்தியாசமான கருத்துக்கள், நோக்கங்கள், திட்டங்கள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளில் கூட நாம் தியானிக்க போகிற முதல் தலைப்பு என்னவென்றால், இன் கிரைஸ்ட்,
கிறிஸ்துவுக்குள் நான் என்கிற தலைப்பை பற்றி சற்று சுருக்கமாக இந்த வேத பகுதியில் நாம் தியானிக்கலாம். இது ஒரு இறையியல் பாடமாக இருந்தாலும் விசுவாசிகளாகிய நமக்கு இந்த பாடம் என்பது இயேசுவுக்கும் நமக்கும் உள்ள உறவை சரியான முறையில் தெரிந்து உள்ள இந்த பாடம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்கிற நோக்கத்தில் இந்த சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன் கிரைஸ்ட் என்பது 4 நிலைகளை சார்ந்தது. நித்தியத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவோடு எப்படி இருந்தோம், அடுத்தது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்த போது நாம் இயேசு கிறிஸ்துக்குள் எப்படி காணப்பட்டோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் நாம் ஏற்றுக்கொண்ட போது இன் கிரைஸ்ட் எப்படி காணப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவில் நாம் எப்படி காணப்படுகிறோம், இறுதியாக ஒரு சபையினுடைய அங்கத்தின உறுப்பினர்களாக கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி காணப்படுகிறோம் என்கிற 4 நிலைகளை கொண்டதுதான் இன் கிரைஸ்ட் என்கிற வார்த்தையுடைய உண்மையான அர்த்தம். இதை பற்றி இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். முதலில் நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், இன் காட்ஸ் எட்டர்னல் பிளான், தேவனுடைய நித்திய திட்டத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவோடு எப்படி காணப்பட்டோம். அநேகர் நினைக்கிற மாதிரி நாம் இந்த உலகத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாள் முதல்தான் அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு வந்தது என்று எண்ணுகிறோம். அது ஒரு தவறான பார்வை. இன்னொரு பார்வை என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்றைக்கு இந்த உலகத்தில் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தாரோ அப்பொழுது நாம் இயேசுவோடு இணைக்கப்படுகிறோம் என்கிற பார்வையும் வைக்கிறார்கள். இதுவும் தவறு. சரியான பார்வை எதுவென்றால், பிதாவாகிய கடவுள் நித்தியத்தில் உலகங்கள் எல்லாம் உருவாவதற்கு முன்பாக, அதையும் தாண்டி யுகங்கள் எல்லாம் உருவாவதற்கு முன்பாக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தெரிந்தெடுத்து அவரோடு பிதாவாகிய கடவுள் இணைத்திருக்கிறார். அல்லேலூயா! இது எவ்வளவு ஒரு மகிமையான காரியம் பாருங்க. அவர் நம்மை தெரிந்தெடுத்து விட்டு நாம் இந்த உலகத்தில் அவர் ஏற்றுக்கொண்ட போது இயேசுவோடு நம்மை இணைத்த தேவன் அல்ல, உலகங்கள் எல்லாம் யுகங்கள் எல்லாம் உருவாவதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்தெடுத்து அவரோடு இணைத்து விட்டார். இந்த இணைப்பு என்பது நித்தியத்திலிருந்து ஆரம்பித்து உலகத்தினுடைய இறுதி நாட்களை கடந்து நித்தியமாக பரலோகத்தில் அவரோடு வாழ்கின்ற நாட்கள் வரைக்கும் நித்தியமாக தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த உறவு, நித்தியத்திலிருந்து ஆரம்பித்து அடுத்த நித்தியம் நாம் வாழப்போற அந்த நித்தியத்திலிருந்து நித்தியத்தை நோக்கி கடந்து செல்கிற ஒரு உறவாகத்தான் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை நிலைநிறுத்தியிருக்கிறார். இதற்கு ஆதாரமாக நாம் பார்க்கக்கூடிய 2 வசனங்கள் எதுவென்றால், எபேசியர் 1:4, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவர் நம்மை கிறிஸ்துவில் தெரிந்து கொண்டார். உலகங்கள்லாம் படைப்பதற்கு முன்பாகவே, உலகங்கள் உருவாவதற்கு முன்பாகவே அவர் நம்மை கிறிஸ்துவில் தெரிந்து கொண்டார் என்று பவுல் இந்த இடத்தில் சொல்கிறார். இதுவும் பாதிதான் சரி. சரியான பார்வையை அவர் எப்போ சொல்கிறார் என்றால், தீமோத்தேயுக்கு எழுதிய 2வது கடிதத்தில் 1வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் பார்க்கும்போது மிகவும் தெளிவாக சொல்கிறார். எப்படி என்றால், அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி கால முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். யுகங்கள் உண்டாகும் முன்பே கிறிஸ்து இயேசுவில் அந்த கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. எந்த கிருபை? நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைத்த அந்த கிருபை என்பது யுகங்கள் எல்லாம் உருவாவதற்கு முன்பாகவே அந்த கிருபை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி என்றால் கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள உறவை பிதா எப்படி வைத்திருக்கிறார் என்றால், நித்தியமாகவே அந்த உறவை ஆரம்பித்து விட்டார். அது இன்றைக்கு நேற்றைக்கு ஏற்பட்ட உறவு அல்ல. அநாதி திட்டத்தில் இருந்து, எட்டர்னல் பிளான்ல இருந்து நித்தியம் வரைக்கும் அந்த உறவு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவின் அன்பின் ஆழம், அகலம் இவற்றை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய ரட்சிப்பு எவ்வளவு மகிமையானது, எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு சிறந்தது, தேவன் நம்மில் வைத்துள்ள அன்பு எவ்வளவு ஆழமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே
நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு என்பது பிதா எங்கே ஆரம்பித்திருக்கிறார் என்றால் நித்தியத்திலிருந்து ஆரம்பித்திருக்கிறார். இன் கிரைஸ்ட் என்பது இட் ஸ்டார்டட் ஃப்ரம் தி எட்டர்னிட்டி என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த 33 ஆண்டு காலத்தில் நாம் எப்படி இயேசு கிறிஸ்துவோடு காணப்பட்டோம்? இதற்கான சரியான புரிதல் என்னவென்றால், believers were present in Christ only in God's thought. கடவுளுடைய சிந்தையில் மட்டும்தான் அவர் 33 ஆண்டு கால வாழ்ந்த அந்த காலத்தில் நாம் இயேசுவோடு இருந்ததாக எண்ணிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழவில்லை. அவர் வாழ்ந்த காலத்தில் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் மரித்து ஏறக்குறை 2000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நாம் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த 33 ஆண்டு காலத்தில் நாம் எப்படி இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நம்முடைய பிரதிநிதியாக எல்லாவற்றையும் செய்தபடியினாலே நாம் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். இன் கிரைஸ்ட் நாம் அவரோடு இணைந்திருந்தோம். அவர் உயிரோடு வாழ்ந்த காலங்களில் நாம் பிதாவுடைய சிந்தனையில் நாம் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறோம். இதை எப்படி உறுதிப்படுத்த முடியும் என்றால், ரோமர் 5:19 பார்க்கும் பொழுது, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டார்கள். அதுபோல ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே எல்லாரும் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். எப்படி என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூர்ணமான கீழ்ப்படிதலினாலே நாம் எல்லோரும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி என்றால், நம்முடைய பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பாவங்களாக மாறியது. 2 கொரிந்தியர் 5:21 பார்க்கும் பொழுது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நமக்காக இறைவன் பாவமே இல்லாதவரை பாவமாக்கினார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவருடைய பாவங்களாக மாறினபடினாலே அவரை பிதா பாவமாக்கினார். அதனாலே அப்படி அவர் பாவமாக்கின காரணத்தினாலே நமக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் சுமந்து கொண்டார். ஏசாயா 53:6, கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். முதல்ல நம்முடைய பாவங்கள் அவர் மேல் சுமந்தது. அதனால் அவர் தண்டிக்கப்பட்டார். தண்டிக்கப்பட்ட முழு தண்டனையும் அவரை ஏற்றுக்கொண்டார். எனவே எல்லா காரியங்களையும் இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதிநிதியாக செய்தபடியினாலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த 33 ஆண்டு காலத்தில் நாம் அவரோடு இருந்ததாக பிதாவுடைய சிந்தனையில் நாம் அறிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, 1 பேதுரு 2:24 பார்க்கும் பொழுது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார். அப்போ அனைத்து காரியங்களும் நாம் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பாடுகளாக இருந்தாலும் சரி, அடக்கம் பண்ணப்படுகிற காரியமாக இருந்தாலும் சரி, மரித்த காரியமாக இருந்தாலும் சரி, உயிர்த்தெழுந்த காரியமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் நாம் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருப்பதாக பிதா நம்மை பார்க்கிறார். அதுதான் முக்கியமான காரியம். சிலுவையில் அறையப்பட்ட நிகழ்வில் கூட நம்முடைய பழைய மனிதன் அடிக்கப்பட்டதாக ரோமர் 6:6, கலாத்தியர் 2:20 பார்க்கலாம். மற்ற எல்லா காரியங்களிலும் இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதிநிதியாக செயல்பட்டபடியினாலே கடவுளுடைய பிதாவுடைய சிந்தனையில் நாம் இயேசு கிறிஸ்துவோடு இருந்ததாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஸ்டேஜ் என்ன? இப்ப நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி ஏற்றுக்கொள்கிற போது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த மரணம், அவருடைய அடக்கம் பண்ணப்படுகிற அந்த நிகழ்வு, அவருடைய உயிர்த்தல் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விடுகிறது. The death, burial and resurrection of Jesus now have real effects in your life. அது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி விடுகிறது. ஒரு ரியலாக ஒரு ஆவிக்குரிய மாற்றத்தை அவருடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலித்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விடுகிறது. எப்படி என்றால், நாம் எடுக்கிற திருமுழுக்கு என்பது அவர் அடக்கம் பண்ணுகிற நிகழ்வுக்கு அடையாளமாக இருக்கிறது. அவரை சிலுவையில் அறையப்படுகிற நிகழ்வு என்பது நம்முடைய சரீரம், நம் மாமிச சரீரம் சிலுவையில் அறையப்படுகிற நிகழ்வுக்கு அடையாளமாக இருக்கிறது.
அவருடைய மரணம் என்பது நாம் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற அனுபவத்திற்கு நிகராக காணப்படுகின்றது. அவருடைய உயிர்த்தெழுதல் என்பது நாம் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்திற்கு, பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற அனுபவமாக மாறிவிடுகிறது. இப்படி அவருடைய அனைத்து நிகழ்வுகளும் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விடுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, ஒரு புதிய திருப்பம் அவர் ஏற்றுக்கொண்ட பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது. இன் கிரைஸ்ட் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாக, ஒரு சப்ஜெக்டாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு விடுகிறது. அதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் புது படைப்பாக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறோம், அவருக்குள் நம்முடைய சரீரங்கள் எழுப்பப்படுகிறது. இது எல்லாம் உண்மை. இதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற நம்முடைய எல்லா நடவடிக்கைகளும் கிறிஸ்துவை சார்ந்தே இருக்கிறது. இன் கிரைஸ்ட் அப்படிங்கிற ஒரு காரியத்தை இப்பொழுது பார்க்கலாம். நாம் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு நம்முடைய நடவடிக்கைகள் அனைத்தும் கிறிஸ்துவுக்குள்ளாக காணப்பட வேண்டும். Apart from Christ, nothing should be done. நம்முடைய அனைத்து செயல்பாடுகளும் கிறிஸ்துவை மையமாக கொண்டு, கிறிஸ்துவனுடைய கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு, கிறிஸ்துவனுடைய போதனைகளை அடிப்படையாக கொண்டுதான் செய்யப்பட வேண்டும். இன் கிரைஸ்ட் என்கிற வார்த்தை அவ்வளவு முக்கியமான வார்த்தை. அதுல ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் நாம் எப்பொழுதும் உண்மையை பேச வேண்டும். We should speak truth in Christ. ரோமர் 9:1. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் மேன்மை பாராட்ட வேண்டும். ரோமர் 15:17. நம்முடைய மேன்மை எல்லாம் கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டுமே தவிர உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், செல்வங்கள் இவற்றை அடிப்படையாக கொண்டு நாம் எந்த மேன்மையும் பாராட்டக்கூடாது. அடுத்ததாக கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய எல்லா நடவடிக்கைகளும் இருக்க வேண்டும். எல்லா ஆல் ஒர்க்ஸ் கிறிஸ்துவை மையமாக கண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக காணப்பட வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 4:17 பார்க்கலாம். அப்ப நம்முள்ள நம்பிக்கை எல்லாம் கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்று பிலிப்பியர் 2:19 பார்க்கலாம். நமக்குள்ள மகிழ்ச்சி எல்லாம் கிறிஸ்துவை அடிப்படையாக, இன் கிரைஸ்ட் தான் நமக்கு ஹாப்பினஸ். கிறிஸ்துவை தாண்டி நமக்கு எந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நமக்கு இருக்கக்கூடாது என்று பிலிப்பியர் 4:10 பார்க்கலாம். நம்முடைய மகிழ்ச்சி எல்லாம் யாரை சார்ந்திருக்க வேண்டும், எதை சார்ந்திருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்கு உள்ளான ஒரு காரியமாகத்தான் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் மூலமாக எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் இருக்கிறது. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் கர்த்தருக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் செய்ய நமக்கு கிறிஸ்து பலன் தருகிறார் என்று நாம் பார்க்கலாம். அடுத்தபடியா இன்னும் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய வேண்டும். பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், மனைவிகள் கணவன்மார்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், நாம் அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். பிறகு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும், திடமனதாக இருக்க வேண்டும். பிறகு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவ பக்தியாய் வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக வந்துவிட்டு உலக பிரகாரமாக தேவ பக்தியற்று நாம் வாழக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளாக திடமனதாய் இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். Every A to Z of our life should be based on the teachings of Lord Jesus Christ. எல்லா ஆவிக்குரிய நடவடிக்கைகளும் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைநிறுத்தி பார்க்க வேண்டும். Apart from Christ எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது என்பதுதான் இன் கிரைஸ்ட் என்பதோட முக்கியமான ஒரு காரியம். நாம் ஒரு காரியத்தை செய்யும் போது அது கிறிஸ்துவுக்குள்ளாக சரியாக காணப்படுகிறதா இல்லையா, இது கிறிஸ்துவின் போதனைகளின்படி ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாது என்று எல்லாவற்றையும் இன் கிரைஸ்ட் என்கிற வார்த்தையின் அடிப்படையிலேயே நம்முடைய வாழ்க்கையை அமைத்தால் அது ஒரு மிகப்பெரிய வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாறும். இன் கிரைஸ்ட நம் தூக்கி போட்டுட்டா நம்முடைய வாழ்க்கை என்பது ஜீரோவா மாறிவிடும். எனவே கிறிஸ்துவுக்குள் என்கிற வார்த்தை மிகவும் ஆழமான ஒரு வார்த்தை. அது பவுலடிகளும் பேதுரும் அநேக காரியங்களை விளக்கி இருக்கிறார். அதை நாம் பொறுமையாக படித்து பார்த்தால் விளங்கும். இறுதியாக நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், ஒன் பாடி இன் கிரைஸ்ட். கிறிஸ்து சபைக்கு தலைவராய் இருக்கிறார். சபை என்பது அவருடைய சரீரம். இந்த சரீரத்துல நான் எல்லாருமே உடலுடைய ஒரு அங்கமாக, உறுப்புகளாக இருக்கிறோம் இன் கிரைஸ்ட். அப்படி என்றால் இந்த உறுப்புகள் எப்படி பயன்பட வேண்டும் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். ஒன் பாடி இன் கிரைஸ்ட், இது முக்கியமான ஒரு சத்தியம். எனவே இதனுடைய அடிப்படையிலும் நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய செயல்பாடுகள் சரீரமாகிய சபையில் எப்படி காணப்பட வேண்டும் என்பதையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்.
எனவே ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்டை ஒரு குறிப்பிட்ட 15 நிமிஷத்துக்குள்ளாக விளக்கி இருக்கிறேன். இதை பற்றி மேலே அறிய வேண்டும் என்றால் நீங்கள் சிஸ்டமேட்டிக் தியாலஜி என்கிற புத்தகத்தை எழுதிய ஏஎன் க்ரூடன் அவருடைய புத்தகத்தை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அவர் மிகவும் தெளிவாக எழுதியிருப்பார். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு பெல் பட்டன் அமுத்துங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.